ஜப்பான் நாட்டு மன்னன் ஒருவன் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டான். தன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் இறை வழியில் வாழ்வை செலுத்தவும் அவன் மிகவும் விரும்பினான். அதற்காக ஜென் குரு ஒருவரை நாடினான். தான் என்ன செய்ய வேண்டும் என விளக்குமாறு அவரை வேண்டினான். தோட்டம் போடு என்றார் அந்த குரு. போட்ட பிறகு என கேள்வி கேட்டான் மன்னன். நீர் பாய்ச்சி என்றார் குரு. பிறகு என்றான். மன்னன் வியப்புடன் மரம் வளர் என்று சொன்னார். சரி செய்கிறேன், பிறகு பராமரித்து வா என்றார் அவர். இந்த பதிவில் ஏதோ பொருள் புதைந்து இருக்கிறது என்று உணர்ந்த மன்னன் ஆயிரக்கணக்கான ஆட்களின் துணையுடன் சில ஆண்டுகள் பெரும்பாடுபட்டு அற்புதமான ஒரு தோட்டத்தை உருவாக்கினான். அப்போது அந்த தோட்டம் ஏராளமான மரங்களுடன் பச்சை பசேல் என்று பூத்து குலுங்கியது. பார்க்கும் போதே மனதிற்கு இதமளித்தது. அது அத்துடன் மிகவும் ரம்மியமாகவும் காட்சியளித்தது. தன் தோட்டத்தை வந்து பார்வையிடும்படி மன்னன் குருவை பணிவுடன் ஒரு நாள் வேண்டிக் கொண்டார். அவரும் மறுநாள் வருவதாக சொல்லி அனுப்பினார். தன் குருவை வரவேற்க மன்னன் தடபுடலான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். வேலையாட்களை ஏவி தோட்டத்தை துப்புரவாக பெருக்கி ஒரு சருகு சுள்ளி காய்ந்த இலை கூட இல்லாமல் பளிச்சனை இருக்கும்படி செய்தான். மறுநாள் குரு வந்தார். மன்னன் மகிழ்ச்சியுடன் அவருக்கு தோட்டத்தை சுற்றி காமிட்டான். குரு தன்னை மகிழ்வுடன் பாராட்டுவார் என்று அவன் மிகவும் அவளோடு எதிர்பார்த்தான். ஆனால் அவர் முகத்திலோ கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. எல்லாம் சரிதான், எங்கே அந்த தூய்மையான தங்க காற்று, எங்கே அந்த புனிதமான பொன்னிற காற்று என்றார் கோபமாக. மன்னன் ஏதும் புரியாமல் வைத்தான். குரு வேகமாக அங்குமிங்கும் ஓடினார். எதையோ பரபரப்பாக தேடினார். கடைசியில் கூடையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த காய்ந்த இலைகளையும் பழுத்த சருகுகளையும் அள்ளி வந்து அங்கே கொட்டினார். அப்போது பார்த்து காற்று சுழன்று வீசியது. வீசிய காற்றில் மஞ்சள் நிறமான பழுத்த இலைகள் தோட்டம் எங்கும் கயின்று பறந்தோடின. ஆகா, பிரமாதம்! இதுதானப்பா பொன்னிற காற்று. இப்போது பார், உன் தோட்டமே உயிரோட்டம் உள்ளதாகி விட்டது என்றார் குதூகலமாக. இலைகள் அனைத்தும் உதிர்ந்து மரம் மொட்டையானால் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு தூய்மையான தங்க காற்று என்று பதிலளித்தார் ஜென் குரு உமான். நாள் என்பது வெறும் பகல் மட்டும் அல்ல, இரவும் சேர்ந்துதான் அது. மரணம் வாழ்க்கையின் எதிரி அல்ல, அதுவும் வாழ்வின் ஓர் அங்கமே. அது இன்றி வாழ்க்கை முழு வளர்ச்சி பெறாது. எண்ணங்கள் சுழன்று ஓடுவதுதான் புனிதமான பொன்னிற காற்று. தியானம் என்பது எண்ணங்களை வெல்வதல்ல, அதனை கடந்து சென்று விடுவது.